ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கேம்பிட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக பிளாக்குக்கான ட்ராப்பு. ஸோ பிளாக் வந்து 8 மூவில் ஒயிட்டை செக்மேட் பண்ண போகிறாங்க. கேம் வந்து D4 ஸ்டார்ட் ஆகும். பிளாக் வந்து E5 ரிப்ளை பண்ணுவாங்க. அதை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க நைட்டை வந்து டெவலப் பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நைட்டை டெவலப் பண்ணி இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் அட்டாக்கர் வந்து குயின் டு E7 வச்சு இதை அட்டாக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டெவலப்பிங் மூவ் நினச்சி டெவலப் பண்ணி இதை டிஃபெண்டும் பண்ணலாம். இதில் இஸ் நத்திங் ராங். பட் இங்கே குயின் வந்து B4 செக் வைக்கும்போது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கேமை வந்து கன்டினியூ பண்ணி பெட்டராக கொண்டு போகிறதுக்கு. பட் இங்கே இந்த பொசிஷனில் திரும்ப பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குன்னு நினச்சி நீங்கள் பிஷப் இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குயின் டேக்ஸ் B2 பாசிபிள். இங்கேருந்து கூட இந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் அட்டாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நேச்சுரல் மூவ் பிஷப் வந்து C3 போட்டு குயினே அட்டாக் பண்ணால் ரூக்கு கார்டு கொடுக்குறோம் அப்படின்னா தென் பிஷப் டு B4 கவுண்டர் பின்னிங். இந்த கவுண்டர் பின்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வந்து ஓகே இந்த இது டபுள் அட்டாக்ல இருக்குது, ஏன்னா நைட் மட்டும் தான் டிஃபென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் குயினை D2 வச்சு ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய பிளண்டர். ஏன்னா இப்போ சிம்பிளாக பிளாக் வந்து இந்த மாதிரி கேப்சர் பண்ணி உங்கள் குயினை வந்து ட்ராப்பில் போட முடியும். சப்போஸ் இந்த குயின் வந்து போய்டுன்னு நினச்சி நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூக் வந்து போக போகுது. சப்போஸ் நீங்கள் குயினால் கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் சிம்பிளாக குயினை வந்து C1 வச்சோம் அப்படின்னா ஒரு செக்மேட். ஸோ இது வந்து இங்கிலாந்து கேம்பிட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இதான் வந்து மெயின் லைன் ட்ராப்பு. ஸோ இதில் இன்னும் நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா ட்ராப்லையுமே நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.